அப்ப என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வைத்த ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, நம்மளை பிரகாசம் அடைய செய்ய போகிறார். நம்ம பிரகாசம் அடைவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வெட்கப்பட மாட்டோம், நம்ம பிரகாசம் அடைவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. எந்த வெட்கமும் உங்கள் வாழ்க்கையில நேரிட போவதில்லை. எந்த வெட்கத்தையும் அவமானத்தையும் ஆண்டவர் மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும், அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். 34வது சங்கீதம் அப்படியே ஒவ்வொரு வசனமும் அது ஒரு லட்டு மாதிரி தான். அந்த 34வது சங்கீதத்தில் இருக்க ஒரு வசனத்தை கூட வேண்டான்னு சொல்லிடலாம், ஒதுக்கிற முடியாது. ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே அரிய பெரிய அற்புதமான சத்திய வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த 5வது வசனத்துல இருந்து ஆண்டவர் நம்மளோட, என்னோட, உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிற அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வெட்கப்பட மாட்டோம், நம்ம வெட்கப்பட மாட்டோம், நம்ம பிரகாசம் அடைவோம். நம்முடைய முகங்கள் வெட்கப்படாது, நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உங்க முகம் வெட்கப்படாது, உங்க குடும்பம் வெட்கப்படாது, உங்க சந்ததி வெட்கப்பட்டு நிற்காது, உங்களுடைய ஊழியங்கள் வெட்கப்பட்டு நிற்காது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன், பிரகாசிப்பிக்க பண்ண போறேன். ரவிச்சந்திரன், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, ஆண்டவர் உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எப்ப பிரகாசம் அடைய முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தாள். ஒரே சீக்ரெட், ஒரே வார்த்தை, ஆண்டவரை நோக்கி பார்த்தாள், நம்ம பிரகாசம் அடைவோம். நம்மள 1000 பேர் வெட்கப்படுத்த, தலைக்குனி அடைவ, அவமானப்படுத்த, இல்லாததை இருக்கிறது மாதிரி சொல்ல, செய்யாததை செய்தது மாதிரி சொல்ல, 1000 பேர் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் முகம் வெட்கப்படாது, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவரை நோக்கி பார்த்தாள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை நோக்கி பார்த்தால் நாம் அவமானத்திலும் குழப்பத்திலும் ஒரு நாளும் இருக்க போவது இல்லை. நாம் தேவனை நோக்கி பார்த்தால் சத்துருவுக்கு முன்பாக நாம் தோல்வி அடைந்து வெட்கப்பட்டு இருக்க போவது இல்லை. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்பொழுதும் பிரகாசமாகவே இருப்பார்கள். தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், நாம் பிரகாசம் அடைய வேண்டுமானால், நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், நாம் தலைக்குனிவு அடையாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய முகத்தை அவமானங்கள் சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெளிச்சத்தை அடைவார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள்
வெளிச்சத்திலே வெளிச்சத்தை அடைவார்கள். தாவீது சொல்லுகிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தினால். வெளிச்சம் அங்கதான் இருக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல தான் வெளிச்சம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது, அவர் ஊழியம் செய்ய தொடங்கின பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் பிரகாசம் அடைய வேண்டுமானால் வெளிச்சம் அவரிடத்தில் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தால் அவருடைய வெளிச்சம் நம்மேல், அவருடைய வெளிச்சம் நம்முடைய முகத்தின் மேல், அவருடைய வெளிச்சம் நம்முடைய ஊழியத்தின் மேல், அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையின் மேல், அவருடைய வெளிச்சம் நம்ம மேல இறங்கி வரும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், மோசே போய் ஆண்டவர் சமூகத்துல அவர் 40 நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்திருந்தாரு. அந்த வனாந்தரத்துல சீனா மலையின் உச்சியில மோசே கர்த்தரோட பேச, கர்த்தர் மோசையோடு பேச. இந்த யாத்திராகம் ஃபுல்லா படிச்சா ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. 40 days முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த கற்பலகையை வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே கீழே வராரு. அவருக்கே அவர் முகத்துல இருந்த பிரகாசம் தெரியல. ஜனங்க சொன்னாங்க, நீர் என்ன பண்ணும், நீர் முக்காடிட்டு கொள்ளும், உம்முடைய முகம் பிரகாசிக்குது. அப்ப நாம் பிரகாசம் அடைவதற்கு, நம்முடைய குடும்பம் அவமானத்தில் அல்லாமல், வெட்கத்தில் இல்லாமல் பிரகாசம் அடைவதற்கு செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, அவரை நோக்கி பார்த்தால். அவரை நோக்கி பார்த்தால் இருள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. ஆமென். இருளின் அதிகாரங்கள் போராடலாம், நமக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா போராடலாம், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமா போராடலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருளின் அதிகாரங்கள் போராடலாம், நம்ம வாழ்க்கையில் பிரயாணப்படுகிற பாதையிலே இருளின் அதிகாரங்கள் போராடலாம். ஆனா நம்ம அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தால், அவர் ஆண்டவருடைய அதுக்கு அங்க வேற ஒண்ணுமே இல்லை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப அங்க இருள் இல்ல, அங்க இருள் இல்ல, அங்க அந்தகாரம் இல்ல, அங்கே அவமானங்கள் இல்ல. ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்துல நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற சூழ்ச்சிகள், நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற வெட்கங்கள், நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற தோல்விகள் எதுவுமே தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக அது அங்கு நிரந்தரமாக நிற்க போவது இல்லை, நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நான் வெக்கப்பட்டுருவனோ, நான் தலை குனிஞ்சிருவனோ, என்னால ஷைன் பண்ண முடியாம போயிருமோ, நான் தோல்வி அடைஞ்சு போயிருவனோ அப்படின்னு ஒருவேளை நினைச்சா என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னை நோக்கி பார்த்தால் நீ வெட்கப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை, என்னை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. என் முகத்தை நோக்கி பார், என் சமூகத்தை நோக்கி பார், என்னுடைய பிரசன்னத்தை நோக்கி பார், என்னுடைய கிருபைகளை நோக்கி பார். என்னை நோக்கி பார்த்தா நான் எழுதி தரங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஒரு சேலஞ்சுங்க. இந்த நவம்பர் 2ஆம் தேதி, இன்னும் 60 நாள்ல 2 நாள் போயிடுச்சுங்க, 58 நாளுங்க. நீங்க சின்சியரா ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை தாண்டி வெட்கம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நம்ம உட்காருவோம். அப்படி வெட்கம் வந்துருச்சுன்னா நான் ஊழியமே செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன்.
நான் சாகுற வரைக்கும் எது என்ன நடந்ததோ, யார் என்ன பேசினாலோ, யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தருக்கு செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய பாராட்டு, எனக்கான அங்கீகாரம் இந்த பூமியில கிடையவே கிடையாதுன்றது நான் நல்லா அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். என்ன இந்த ஊர்ல இருக்க 4 பேர் பாராட்டுறதுனால எனக்கு சோறு கிடைக்க போறதில்ல. என்ன இந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் தூசிக்கிறதுனால நான் தாகத்தோட இருக்க போறதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு நீங்க எந்த கடினமான சூழ்நிலையின் நடுவில் தேவ சமூகத்திற்கு வந்திருப்பீர்களானால், இது எப்படி ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இது எப்படியாய் முடியுமோ, மரியாள்கிட்ட கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அது அந்த காலத்துல, அந்த நேரத்துல அது அவளுக்கு ஒரு அவமானத்துக்குரியது, இருளுக்குரியது. முகத்தை வெளியே காட்ட முடியாது. ஆனா அவ சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அடுத்த ஒரு 10 வசனத்துக்குள்ள சொல்ற, இதோ இது முதல் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், பாக்கியவதி என்று சொல்லுவார்கள், பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு, ஊழியர்களா இருக்கிற நமக்கு, தேவ மக்களா இருக்கிற நமக்கு, எந்த கடினமான நிலையா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கடந்த 10 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கை இருளாய் இருந்திருக்கலாம், அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம், நம்முடைய பாதைகள் தெளிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்முடைய பாதைகள் கரடு முரடாக இருந்திருக்கலாம், நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு ஒரு பசும்புல் வெளியை போல் இல்லாமல், அமர்ந்த தண்ணீரை போல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் சரி, நான் அவரை நோக்கி பார்ப்பேன். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். நான் அவரை இன்னமும் பார்ப்பேன். அவர் முகத்தை நான் இன்னமும் பார்ப்பேன். அவர் சமூகத்தை நான் இன்னமும் தேடுவேன். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்துட்டா போதும். வார்த்தை சொல்லுகிறது, பிரகாசம் அடைந்தார்கள். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள், ஸ்தோத்திரம், என்னன்னு சொல்லுதுங்க, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமே. பார்க்கறதுல பல விதம் இருக்கு. எப்படிங்க? பார்க்கறதுல பல விதம் இருக்கு. அவசர அவசரமா பார்த்துட்டு போறது ஒண்ணு இருக்கு. அவசர அவசரமா ஓர கண்ணால பார்த்துட்டு போறது இருக்கு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறது இருக்கு. ஆனா இங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நோக்கி பார்த்து, நோக்கி பார்ப்பது, கவனம் எடுத்து பார்ப்பது, நேரம் எடுத்து பார்ப்பது. எப்படிங்க? நோக்கி பார்க்கிறதுனா அரக்க பறக்கலாம் இல்ல, அவசரப்பட்டலாம் இல்ல. அவர் அப்படியே லெசன் பண்றது. ஆமென் சொல்லுங்க. எங்க தெரியுமா தேவ பிரசன்னமும் தேவ வல்லமை இருக்கு? நம்மளுடைய அவமானங்கள் மாற, வெட்கத்துக்கு பதில் நன்மை வரத்திற்கான சூட்சமும். அவசரப்படாம அவர் அப்படியே லெசன் பண்ணி நேரம் எடுத்து. ஆமென் சொல்லுங்க. ஆமே ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அவசர அவசரமாலாம் பார்த்துட்டு போனாகத, நேரம் எடுத்து என் சமூகத்துல காத்திருந்து, என் பிரசன்னத்துல காத்திருந்து, என் வார்த்தைக்காக காத்திருந்து, என் கிருபைக்காக காத்திருந்து, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 10 மாதம் நம்ம ஆண்டவரை பார்க்கிறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண எல்லா நேரத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்து, ஆமே, நோக்கி கவனமா
கவன சிதறலத்தில் அல்ல, என் கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என் சிந்தைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நான் அவரை நோக்கி பார்ப்பேன். அதுலதான் என்ன இருக்குன்னா பிரகாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நோக்கி பார்க்கறதுல இன்னொன்னு இருக்கு. அவரை தவிர வேற ஒன்றையும் பார்க்காமல், அவரை தவிர வேற ஒரு பொருளை, வேற ஒரு நபரை, வேற ஒரு காரியத்தை பார்க்காமல் நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், அப்படி பார்த்தா, அப்படி பார்த்தா, அப்படி பார்த்தா வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி பார்த்தா பிரகாசம் அடைவீர்கள். இன்றைக்கு ஒரு 2 காரியத்தை மட்டும் நம்ம ஜெபத்தோட தியானித்து, அவரை நோக்கி பார்த்த பொழுது நடந்தது என்ன, அவரை நோக்கி பார்த்த பொழுது நடந்தது என்ன, அவரை நோக்கி பார்த்த பொழுது அவர் செய்தது என்ன, ஜெபத்தோட தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. ஆமென். அன்றைக்கு மகிமை உண்டாயிற்று. நோக்கி பார்ப்பது, நோக்கி பார்த்து பண்ணின விண்ணப்பம். நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம். அவர் கர்த்தரை நோக்கி பார்க்க அவர் செய்த அந்த விண்ணப்பத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் முன்பு போல. என்னங்க முன் போல? அப்ப ஏற்கனவே ஒரு தடவை கர்த்தரை அவர் நோக்கி பார்த்திருக்கிறாரு. அவர் இப்பதான் கர்த்தரை பார்க்கிறாருன்னு இல்ல, ஆல்ரெடி ஏற்கனவே அவர் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறாரு. எப்படி பார்த்திருக்கிறாரு? அங்க வார்த்தை சொல்லுகிறது, 40 நாள் பார்த்தேன், 40 பகல் 40 இரவு. இதுதான் நோக்கி பார்க்கிறது. சும்மா அந்த டீ பிரேக்ல பண்ற ஜெபம், ஸ்நாக்ஸுக்கு பண்ற ஜெபம், டைனிங் ஹால்ல சாப்பாட்டு தட்டு மேல அந்த ஜெபத்துக்கெல்லாம் இல்ல, அந்த ஜெபம்லாம் இல்ல. அதெல்லாம் உப்புக்கு சப்புக்கு ஜெபிக்கிற ஜெபம். புறப்பட்டுட்டு நின்னுட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் இன்னைக்கு என் கூட வாரோம், அது இல்ல, அது இல்ல. கர்த்தரை நோக்கி பார்க்கிறது ஆழ்ந்த அர்த்தமுள்ள வார்த்தை. அவர் சொல்றார், முன்பு போல. ஏற்கனவே ஒரு தடவை இதற்கு முந்தின காலத்துல நான் இருந்திருக்கிறேன். எப்படி இருந்திருக்கிறேன்? இரவும் பகலும் நான் 40 நாள் அதிகமான நாட்களை எடுத்திருக்கிறேன், அதிகமான நேரத்தை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நெடு நாட்கள் உங்க வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு உபத்திரவம், ஏதாவது ஒரு பாடு, ஏதாவது ஒரு அழிவு, ஏதாவது ஒரு நியாய தீர்ப்பு, ஏதாவது ஒரு இருளின் அந்தகாரத்தினுடைய போராட்டங்கள் தேவ மனுஷனே, தேவ மனுஷியே உன் வாழ்க்கையில் இருந்திருக்குமானால் இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த 58 நாள் நான் உம்முடைய முகத்தை இரவிலாவது பகலிலாவது நான் நோக்கி பார்ப்பேன். எப்படிப்பட்ட நிலையில? கர்த்தர் அழிப்பேன்னு சொல்லி இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழிவு கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. ஒன்னு கர்த்தரால் அழிவு வரும், இல்லனா கர்த்தர் அனுமதித்து அழிவு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏன் அழிவு வந்துச்சு?
ஏன் அழிவு வந்துச்சு? எங்க கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனையையும் பிரமாணத்தையும் மீறுகிறோமோ, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் செயல்படுகிறோமோ, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்படுறோமோ, அங்க என்ன வராது? அங்க ஆசீர்வாதம் வராது, அங்க அழிவு வரும். அந்த அழிவு யாருகிட்ட இருந்து வரும்னா, பிசாசு கிட்ட இருந்து வராது, கர்த்தர்கிட்ட இருந்து வரும். அழிவு பார்க்கிறோம், இழப்ப பார்க்கிறோம். நீங்க உட்கார்ந்து லெசன் பண்ணி பாருங்க. நஷ்டத்தை பார்க்கிறோம். நான் தேவஜனம், என் வாழ்க்கையில ஒரு அழிவு வருதுன்னா, தேவனை ஆராதிக்கிற தேவஜனம், தேவனை நம்பிக்கையா கொண்டிருக்கிற தேவஜனம், தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு உரிய தேவஜனம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அழிவு வருது அப்படின்னா உடனே பழிய தூக்கி யார் மேல போடக்கூடாது? பிசாசு மேல போடக்கூடாது. பிசாசு மேல போடக்கூடாது. அழிவு வருதுன்னா, நான் எங்க கர்த்தருடைய கட்டளையை மீறி இருக்கேன், கர்த்தருடைய பிரமாணத்தை எங்க மீறி இருக்கிற அதை கவனிக்கணும். எங்கேயாவது ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகிட்டனா அதை கவனிக்கணும். இப்ப கர்த்தருடைய இந்த ஜனத்துக்கு அழிவு வந்திருக்கு. ஆண்டவரே சொல்றார், நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே 2வது கட்டளை, என்னை அன்றி உங்களுக்கு வேற ஒரு தேவர்களை, தெய்வத்தை உண்டாக்க கூடாது. என்னை அன்றி வேற யாரும் உனக்கு தெய்வமா இருக்க கூடாது. ஆண்டவர் எவ்வளவு பவர்ஃபுல் வேர்டா சொல்றாரு பாருங்க. நான் தான் உனக்கு தெய்வனா இருப்பேன், நான் தான் உனக்கு தெய்வமா இருப்பேன், என்ன தவிர வேற தெய்வம் இருக்கக்கூடாது. ஊழியர்களாகிய நம்ம வாழ்க்கையில கூட தேவனை தவிர வேற ஒன்று நமக்கு தெய்வமாக இருக்க கூடாது. அவங்க நம்ம ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளுடைய சுயநலத்தை சுகமான வாழ்க்கையை விரும்புகிறவர்களா இருக்கலாம். அதுக்காக அவங்கள தூக்கி எங்க உட்கார வச்சிடக்கூடாதுன்னா, கர்த்தரை வச்சிருக்கிற இடத்துல அவங்கள தூக்கி வச்சிடக்கூடாது. அவங்கள தூக்கி வச்சா அழிவுதான். இப்ப ஏன் அழிவு? கர்த்தருடைய கட்டளையை மீறினதுனால தான் அழிவு. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினால தான் அழிவு. கர்த்தருடைய கட்டளையை மீறினா கர்த்தரை நம்மளை அழிப்பன்றார். கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினா கர்த்தரை நம்மளை நிகிரகம் பண்ணுவன்றார். கர்த்தருடைய கட்டளையை மீறினா கர்த்தரே சொல்றார், உன்னை இல்லாம பண்ணிடுவன்றார். பயமா தான் இருக்கு, ஆனா அதான் உண்மை. அப்ப கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமா அந்த ஜனங்க எழும்பி கர்த்தரை உட்கார வேண்டிய இடத்துல கண்ணுக்குட்டியை உட்கார வச்சுட்டு, நீங்க பாருங்க 20:4 சொல்றான், கர்த்தருக்கு பண்டிகை. யாருக்கு பண்டிகை? யாருக்கு பண்டிகை? உட்கார வச்சிருக்கிறது கண்ணுக்குட்டி, ஆனா பண்டிகை யாருக்கு? கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு விதி மீறல்! உட்கார வச்சிருக்கிறது கண்ணுக்குட்டி, ஆனா பண்டிகை யாருக்கு? கர்த்தருக்கு பண்டிகை. வாங்க நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரா? ஆண்டவர் ஏத்துக்கலங்க. ஆண்டவர் ஏத்துக்கலங்க. ஒரு பொய்யான ஆராதனை, மாய்மாலமான ஆராதனை, கர்த்தர் பேரை சொல்லிட்டு கர்த்தர் இல்லாததுக்கு செய்யப்படுகிற ஆராதனை. அந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட மாட்டார், கோபம் கொள்ளுவார், அழிவை கொண்டு வருவார். ஒரு உண்மையில பொய்ய கொண்டு வந்து கலக்கிறத ஒரு நாள் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. என் பேரை சொல்லிட்டு நீ வேற ஆளை உட்கார வைக்கிறத நான் ஏத்துக்கணுமா? உட்கார வச்சது கண்ணுக்குட்டி, ஆனா சொன்ன பேரு யாரு? கர்த்தருக்கு பண்டிகை. ஆண்டவர் அவங்க மேல கோபம் கொண்டார். ஆண்டவர் சொல்றார், அவங்க பேரை வானத்தின் கீழ் அற்று போக பண்ணும்படி. எப்படிங்க? பேரே இருக்காதுன்றாருங்க.
வானத்துக்கு கீழே பேரை இருக்காது. கர்த்தருடைய கட்டளையையும் பிரமாணத்தையும் மீறினா அவங்க வாழ்க்கை நிலைச்சு நிற்காதுங்க. ஆமென், ஆமென். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சத்தியத்தை கை கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதே நேரத்தில் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, என் பேரை, என் நாமத்தை வீணில வழங்கி என் பேரை சொல்லிட்டு நீ செய்கிற அருவருப்பான இந்த ஆராதனையை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்கு கீழே உன் பேரு இராதபடி அதை அற்று போக பண்ணுவேன். அப்பதான் மோசே கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறாரு. அப்பதான் மோசே நிற்கிறாரு. மோசே அங்க 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, ஆண்டவரே இது உம்முடைய ஜனம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நீ நடத்திக்கிட்டு வந்த ஜனம். ஆனா மோசே சொல்றாரு, ஆண்டவரே இது ஏன் ஜனம் இல்ல, ஆண்டவரே இது உம்முடைய ஜனம். 3 காரியத்தை சொல்றாரு. 2வது சொல்றாரு, ஆண்டவரே இவங்களை நீங்க கானானுக்கு கூட்டிக்கிட்டு போலன்னு வச்சுக்கங்களேன், இந்த எகிப்தியர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களை சொல்லுவாங்க ஆண்டவரே, உங்களை சொல்லுவாங்க, உங்க நாமத்தை சொல்லுவாங்க. இவர்கள் தேவனால இவங்களை என்ன பண்ண முடியல, கானானுக்கு கூட்டிட்டு போக முடியாததுனால வழியிலேயே என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு போட்டுட்டாரு. இப்ப உங்க பேரு என்ன ஆயிரும் ஆண்டவரே, புறஜாதிகளுக்குள்ள தூசிக்கப்பட்டோம். சிலரை ஏன் தெரியுமா ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு? அவரு பேரை கண்டவெல்லாம் தூசிச்சிடுவானேன்றதுக்காகத்தான். சிலர் அட்டுழியம் பண்ணியும் அட்டகாசம் பண்ணியும் அப்படி ஜம்முன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்டவெல்லாம் ஆண்டவர் நாமத்தை சொல்லிடுவான். சிலரெல்லாம் அதனாலதான் அப்படியே கொளுத்துக்கிட்டே இருக்கு. சிலர் அதனால்தான் துன்மார்க்கத்துல, துணிகரத்துல, அட்டுழியத்துல, அட்டகாசத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். கண்டவன் வாயிலெல்லாம் ஆண்டவர் பேர் வரும். இந்த பைபிள் எடுத்தான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இப்ப யாருக்கு பேரு? பண்ணுன அட்டகாசம் தெரியாது, வெளியே அட்டுழியம் தெரியாது. எது தெரியும்? பைபிள் எடுத்தான், சர்ச்சுக்கு போனான், ஊழியம் செஞ்சான், இப்படி ஆயிருச்சே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ரீசன் மோசே சொல்ற 3வது ரீசன், இவங்களை விட்டுடுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நீங்க செஞ்ச உடன்படிக்கைய நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற 3 கண்டிஷன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தப்பிச்சதுக்கு, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில தப்புவிக்கப்படுறதுக்கு, நம்ம மேல கர்த்தர் இரக்கம் காட்டுறதுக்கு, நம்ம மேல தயவு காட்டுறதுக்கு, நம்முடைய நீதியை வைத்து அல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையாள்கிற காரியத்தை புறஜாதிகள் தவறாக புரிந்து கொள்ள காரணமாயிடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு செய்யப்பட்ட அந்த வாக்கு தத்துவம். ஏன்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், வார்த்தையில உண்மை உள்ளவர். அப்ப மோசே போய் திறப்புல நின்று மன்றாடி அவன் சொல்றான், ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சரி போ அப்படின்னு சொல்லிட்டார். அங்க மோசே ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மன்னித்தீரானால் மன்னித்தரலும், இல்லாட்டி ஜீவ புஸ்தகத்துல இருந்து ஏன் பேரை கிறுக்கி போடும். நல்லா கவனிங்க. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு நம்ம நினைக்கலாம், தண்டனை தள்ளி போடப்பட்டுச்சு.
ஆண்டு சொல்றாரு, நான் விசாரிக்கும் நாளிலே, என்னதுங்க, விசாரிக்கிற நாள்ல. ஏன்? கட்டளையை எழுதி கொடுத்துட்டேனே, கற்பனையை எழுதி கொடுத்துட்டேனே. இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்த தேவ ஜனங்கள் மீறும் பொழுது அதற்கான கிரயத்தை, அதற்கான இத மன்னிப்பு இருக்கு, ஆனா அதற்கான செலுத்த வேண்டியதை செலுத்திதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசாரிக்கும் நாளிலே அதை விசாரிப்பேன். அதை கொஞ்சம் தள்ளி போடுறேன். கவனிங்க, இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட நம்ம தவறுதலாக அறியாமையினால தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருந்தால் அதற்குரிய தண்டனைக்குரியவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆண்டவர் இரக்கம் செய்வார். தேவன் அருவருக்கிற காரியத்தை செய்து அவமானம் அடைந்து ஒருவேளை இருள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்குமானால் அதிலிருந்து விடுதலை அடைய, அதிலிருந்து தப்புவிக்கப்பட தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தாவீது பாவம் செஞ்சிட்டாரு. தாவீது பாவத்துல விழுந்துட்டாரு. தேவ கட்டளை 10 அந்த கட்டளைகள் பிரமாணத்துல 2 காரியத்தை அவர் மீறிட்டாரு. 1, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செஞ்சிட்டாரு. 2, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இச்சிட்டாரு. காலங்கள் கடந்தது. இப்ப கர்த்தர் அதை உணர்த்துறாரு. என்ன பண்றாரு? உணர்த்துறாரு, சுட்டி காட்டுறாரு. ஆண்டவருக்கு ஒரு ஸ்பாவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் கடைசி நொடி பொழுதுல கூட இழந்து போக அவர் விரும்ப மாட்டார். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. அவருடைய சித்தம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த விதத்திலாவது உணர்த்துவார், 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 சுட்டி காண்பிப்பார், உணர்வடைய செய்வார். ஆண்டவர் உணர்வடைய செஞ்சு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த உணர்வு அடையும் பொழுது எடுத்துணைய ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, எடுத்துணை பனிஷ்மெண்ட் பண்றவர் இல்ல. அவர் ஒருவரையும் இழந்து போக விரும்பாதவர். ஒரு ஆத்துமாவையும் அவர் இழந்து போக விரும்ப மாட்டார். உணர்வடைய செய்வார், உணர்வடைய செய்வார். வேத வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, இனி வரும் உலகத்தின் பலனை குறித்து கண்டித்து உணர்த்துவார், 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 உணர்த்துவார். நேற்றைக்கு முன்தினம் பிரதர் சாம் ஜெபத்துரா அவங்களுடைய 6வது வருஷ அந்த மரண நினைவு நாள். கவனிங்க, அவங்க மனைவி மருத்துவமனையில் இருக்காங்களாம். அந்த கடைசி நேரம் அப்ப சாம் ஜெபத்துரா பிரதர் போய் அவங்க மனைவிட்ட சொல்றாங்களாம், இங்க பாரு, உனக்கு யார் மேலேயாவது கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிடு, ஒப்புரவாயிடு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்களா, நான் 3 நாளைக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டேன், ஒப்புரவாயிட்டேன். ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் மாற்றும்படி கடைசி நேரம் வரைக்கும் கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா
ஒரு தேவ மனுஷனுக்காக பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்களுடைய மனைவி அந்த ரொம்ப காலம் அவங்க கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கடைசி அந்த டைம் வரும் பொழுது அவங்க எல்லாரோடையும் ஒப்புரவாகி, எல்லாரோடையும் சமாதானமாகி, கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க மரணத்துக்கும் அந்த கடைசி நேரம் அவங்க சரீரத்துக்குள்ள போன ஆகாரம் எதுனா கர்த்தருடைய பந்தி. ஆண்டவரே யாரையும் இழந்து போக விரும்புகிறவர் அல்ல. சர்வ லோகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு கிருபாதார பலியாக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்கள் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன், இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, இப்படி ஒரு கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டேன், மனசாட்சி உறுத்துது, குத்துது, நான் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாயிட்டேன். கிடையாது. ஆண்டவர் மன்னித்து சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரே வார்த்தை, ஐ எம் வெரி சாரி ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே என்ற அந்த ஒரு வார்த்தையை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அததான் தாவீது சொன்னான், ஆண்டவரே மதீனமா செஞ்சிட்டேன், புத்தீனமா நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் அவனை கைவிடலைங்க, அவனை கைவிடலைங்க, அவனை தள்ளிடலைங்க, அவனை புறக்கணிச்சிடலைங்க. அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். தேவ பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள், இருளான நிலைகள் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை மீறினது நிமித்தம் உண்டாயிருக்குமானால் நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஒரு விண்ணப்பமாவது, ஐ எம் வெரி சாரி ஆண்டவரே, கர்த்தர் பக்கமா திரும்புற ஆண்டவரே, நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு எங்க போவேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை விட்டு எங்க போவேன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதிரும் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு நீர் திரும்ப தாரும் ஆண்டவரே. அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர், சுத்திகரிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவர். அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கதான் சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்காகத்தான் அவர் அவமானங்களை அடைந்தார். நம்மை தண்டிப்பதற்கு அல்ல, நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உரியவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். செத்த கரிகைகள் நீங்களாங்க மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மோசேன்ற ஒரு தேவ மனிதன் அன்னைக்கு தேவனை நோக்கி பார்த்து இரவும் பகலும் அந்த 40 நாள் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து, ஆண்டவரே மன்னித்தருளும், ஆண்டவரே மன்னித்தருளும், ஆண்டவரே மன்னித்தருளும் என்ற அந்த மன்றாட்டினுடைய விளைவு, அழிக்கப்பட வேண்டிய அவர்கள், வெட்கப்பட வேண்டிய அவர்கள், அவமானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அவர்கள் ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம் மன்னித்திருக்குமானால், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதிரத்தை சிந்திக் கொண்டிருக்கும் போது பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. பிரதான ஆசாரியன் மன்னிப்பின் ஜெபத்தை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக அவர் ஏறெடுத்திருக்கிறார். தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வரைக்கும் கூடவே இருந்தவன், சாகரதா இருந்தாலும் சரி ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், ஆனால் தெரியாதுன்ட்டான், சத்தியம் பண்ணிட்டான், அவர் எனக்கு தெரியாதுன்ட்டான். ஆனா பாருங்க, அவன் மனம் கசந்து அழுதுட்டான். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பி வந்தப்ப
அவன்கிட்ட வாக்கு பண்ணினத, அவன் ஊழியத்தை, அவன் அழைப்ப, அவன் உறுதியா இருந்த காலத்துல கொடுத்தத அப்படியே அச்சு அசல் பிசகாம திரும்பவும் அவனை எடுத்து அந்த ஊழியத்துல கட்டி தான் தேவ திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே நம்மளை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய நீதியின்படி அல்ல கர்த்தாவே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை நினைத்தருளோம். உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை நினைத்தருளோம். அன்னைக்கு மோசே நோக்கி பார்த்தான். ஒரு கோத்திரமே அழிவில் இருந்து தப்புவிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு நபர் ஆண்டவரை நோக்கி பார்த்தா, ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்கள் ஆண்டவர்கிட்ட இல்லாம, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இல்லாம, ஆண்டவருடைய கட்டளையில இல்லாம, ஆண்டவருடைய பிரமாணத்தில் இல்லாம மீறி நடந்தால், அந்த மோசே இந்த ஒரு மனுஷன் நிமித்தம் ஆண்டவர் இரக்கம் காட்டினார். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், இந்த 58 நாள் தயவா சொல்றேன், இந்த இயருடைய நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நம்ம அச் பண்ணோம், ஃபுல் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம், இதை சாதிச்சிட்டோம். இல்ல இல்ல, நீங்க சாதிச்சிருந்தா ஸ்தோத்திரம், சாதிக்கலாட்டியும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்திருங்க. இந்த 58 நாட்கள் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கதறுங்கள். முடிவே இல்லாத இரக்கம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என் மேல வரட்டும், உம்முடைய இரக்கம் என் மேல் வரட்டும், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், உம்முடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். ஒரு நேரம் இல்லைங்க, ஒரு நேரம் ஆண்டவர் இறங்கிடுவாருங்க. ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் ஆண்டவர் இறக்கம் செஞ்சிடுவார். அந்த கானானிய ஸ்திரீ, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவ கேட்ட அந்த இரக்கமோ, அவ கேட்ட அந்த உதவியும், சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவ தொந்தரவு செய்யாதபடி எதையாகிலும் செஞ்சு அனுப்பிவிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிக்கு போட முடியும்? சொன்ன மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜ துணிக்கையில் இருந்து விழுகிற அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தன்னை நாயின்னு சொல்லிட்டாரு, ஏத்துக்கிட்டா பாத்துங்க. அத ஆண்டவரே நம்மளை குறிச்சு என்ன சொன்னாலும் ஏத்துக்கங்க. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் ஆண்டவர் அவளை பக்கமா திரும்பி சொன்னாரு பாருங்க, மெய்தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு விடுதலை வந்துச்சு. இரக்கத்திற்கான பாத்திரவான அந்த அம்மா இல்லாட்டினா கூட அவளுடைய அந்த தொடர்ந்து இந்த 58 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவ சமூகத்துல ஒதுக்கி, உங்க பர்சனல் காரியத்திற்காய் தேவ சமூகத்துல அர்ப்பணித்து, எதுலெல்லாம் தேவ கரம் எதிரா இருக்கு, எதுலெல்லாம் தேவ பிரசனம் இல்லாம இருக்கு, தேவ மனிதர்கள் அதை கண்டுபிடிக்கணும். நம்ம பாளையத்துக்குள்ள, நம்ம குடும்பத்திற்குள்ள, நம்முடைய எல்லைகளுக்குள்ள எங்க தேவ பிரசனம் இருக்கு, எதுல தேவ பிரசனம் இல்லை, எதுல தேவ உதவி இருக்கு, எதுல தேவனுடைய ஒத்தாசை இல்லை, அதை கண்டுபிடிக்கணும். எங்க தேவன் இல்லை கண்டுபிடிக்கணும். அதற்காக தேவனுக்கிட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது, ஒரு மோசம் பண்றான், பாவம் செஞ்சது 6 லட்சம் பேருங்க. பாவ களத்திலேயே இல்லாதவன், பாவமே செய்யாதவன், பாவத்துக்கு உடந்தையா இராத மோசே, அவன் போய் ஆண்டவர்ட்ட நின்னா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. நீங்க வீடு வேணும், காரு வேணும், ஸ்தோத்திரம், வேற என்ன வேணும், கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த 58 நாள் அதுக்கெல்லாம் லீவு விடுங்க, அதுக்கெல்லாம் லீவு விடுங்க. அது வேணும், இது வேணும். இத்தனை நாள் தான் கேட்டோமே, அவர் என்ன கேட்காமல இருந்தாரு? ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நில்லுங்க, ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றுகிறதற்கு நில்லுங்க, ஆண்டவர் நம்மளை நினைத்தருளும்படி நில்லுங்க.
வேலைக்காரர்களின் கண்கள் தங்கள் எஜமானிகளின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமாட்டிகளுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கு. நல்லா கவனிங்க, திறப்புல நின்ன இந்த மோசையை தாண்டி ஆண்டவர் எதுவும் செய்யலைங்க. திறப்புல நின்ன மோசையை தாண்டி, மோசையை உதறிட்டு நீ என்னடா சொல்றது விடு அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே செய்யலைங்க. அந்த மோசையுடைய அர்ப்பணிப்பையும், மோசையுடைய அந்த தியாகத்தையும், மோசையுடைய அந்த அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் புரிந்து கொண்டார். சொல்றார், நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். எப்படி? நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன், நீ விரும்புற மாதிரியே நான் செய்யறேன். அதனால இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, உங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட தாழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட தாழ்த்திட்டீங்க, சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நின்னாதாங்க அவர் எதிர்த்து நின்றுகிட்டே இருப்பாரு. ஆண்டவர்கிட்ட ஒன்று நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிரணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஒப்பு கொடுத்துறோம். மோசே அப்படிதான் ஒப்பு கொடுத்தான், ஆரோன் அப்படிதான் ஒப்பு கொடுத்தான். அவன் பலி செலுத்துற அதே நாள்ல அவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலி செலுத்தி செத்து போனார்கள். அவன் பேசாம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். மரியாள் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். ஜோசுவா அப்படிதான் ஒப்பு கொடுத்தான். சாமுவேல் அப்படிதான் ஒப்பு கொடுத்தான். தாவீது அப்படிதான் ஒப்பு கொடுத்தான். இதோட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிடணும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப மோசே அவரை நோக்கி பார்த்து, ஆமென், உங்களுடைய மனம் திரும்புதலையும் மன்றாட்டையும் தேவன் ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் இரக்கம் செய்வார். நம்பர் 2, ஜோசுவாவின் புத்தகம். ஜோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே ஜோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அடுத்து ஜோசுவா கர்த்தரை நோக்கி பார்த்து பேசிய பின், இந்த 10வது அதிகாரத்தில் எமோரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் யுத்தத்துக்கு வந்தபோது ஜோசுவா அவங்களை எப்படி அந்த யுத்தத்தில் மேற்கொண்டான்றதை தான் அந்த 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இப்ப ஜோசுவா கர்த்தரை நோக்கி பேசிய பின்பு இப்ப என்ன பண்றான்? சூரியனை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான். சூரியனை பார்த்து சொல்றான், நீ கிபியோன் மேலும், சந்திரனை பார்த்து சொல்றான், நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் அப்படின்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதிர்மறையான காரியங்களை மேற்கொள்றத இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏங்க, நம்ம போய் சூரியன்ட்ட பேச முடியுமா? நம்ம போய் சந்திரன்ட்ட பேச முடியுமா? ஆனா ஜோசுவா கரெக்டா செஞ்சான். கர்த்தர்கிட்ட பேசினான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட பேசினான். கர்த்தர்கிட்ட பேசினான். ரெண்டாவது இயற்கையை பார்த்து பேசுறான். தனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுறான்.
தனக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தை பார்த்து பேசுறான். முதல்ல கர்த்தரை நோக்கி பேசினா, இரண்டாவது தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பேசினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கர்த்தரை நோக்கி பார்த்து பேசிடணும். நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசிடணும். பேசுறது எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சில ஆள் எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் பேசி, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், யூத வாலிபர்கள்ல சிலர் என்ன பண்ணாங்களாம், பவுல் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிசாசே இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்ன பிசாசு கிட்ட பேசுறான். பிசாசு கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா? வா, எங்க இருந்து வந்த, எந்த ஊர்ல இருந்து வந்த, யாரும் ஒன்னு அனுப்புனாங்க, என்னங்க இது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ, சுருட்டி எடு, பரட்டி எடு. நல்லா பாருங்க, இயேசு ஒரு பிசாச கூட பேச விடல. பிசாச பேசவே அவர் விடல, பேசவே விடல. ஒரு பிசாசை வா வா எடு எடு தூக்கு, ஒரு பிசாசை இயேசு பேசல. இயேசு பிசாசை துரத்தினாரு, அதை பேச விடாம துரத்தினார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் பேசினானா பொய்யெல்லாம் பேசுவான். இவன் பேசினானா பொய்யெல்லாம் பேசுவான். அவன் ஆதி காலத்து முதல்ல என்ன பண்றான், பொய்யனும் பொய்க்கு. அப்ப அவனை பேச சொன்னா என்ன ஆகும்? பிசாசுகிட்ட பேசக்கூடாது, அவனை பேசி அவனை பெரிய ஆளாக்க கூடாது, அவன்கிட்ட போய் உட்கார்ந்து வெளிப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென், ஆமென். பிசாசு துரத்துற ஊழியத்துல இயேசு எதை ஃபாலோ பண்ணினாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும், அதை தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் கவனிங்க, பேய் வந்து ஊர் சொல்லி, பேரு சொல்லி, தெருவை சொல்லி, இதெல்லாம் சொல்லி தான் விடுதலை இல்லை. நீங்க பேச விட்டீங்கன்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஒரு நாளெல்லாம் பேசுவான். நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்படுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சத்தியம் அவன் பொய்ய பேசுவான். ஒரு நாள் அவன் உண்மையை பேச மாட்டான். ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட போய் உண்மையை பேசுற மாதிரி பொய்யா தான் பேசினான். ஸ்தோத்திரம். அப்ப இப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பேச வேண்டியது கர்த்தர்கிட்ட பேசணும். கர்த்தர்கிட்ட பேசிட்டு இப்ப ஜோசுவா என்ன பண்றான், கர்த்தர்கிட்ட பேசி முடிச்ச பின்பு தனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பேசுறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கோ, நீங்க அதுகிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல்ல கர்த்தர்கிட்ட பேசணும், முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசணும், முதல்ல நல்ல ஆவில நிரம்பி நல்ல வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா அது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டவர் பேசினாரு, மரத்தை பார்த்து பேசினாரு, சபிச்சாரு, செஞ்சாரு, காரியத்தை செஞ்சாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல கர்த்தர்கிட்ட பேசிட்டு, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட பேச வேண்டிய அளவுக்கு கர்த்தர்கிட்ட பேசாம பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை மாறாது, மாறவே மாறாது, மாறவே மாறாது. அப்ப ஜோசுவா கர்த்தர்கிட்ட பேசுறான். கர்த்தர்கிட்ட அப்ப என்னன்னா, உருப்படியா சொல்லணும்னா, அவன் நல்லா ஜெபம் பண்ணி, கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொண்டு, இப்ப சூழ்நிலையை பார்த்து, எதிர்மாறான காரியத்தை பார்த்து, அந்த கர்த்தருடைய வல்லமையில நிறைந்து பேசுறான். சூரியன் நிக்குது, சந்திரன் நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்.
நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வல்லமையில நிரம்பிட்டு உங்களுக்கு எதிராக இருக்க பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பட்டு போன்னு சொன்ன பட்டு போகும், திறக்கப்படுவாயாக திறக்கப்படும். இயேசு இரவெல்லாம் பேச வேண்டியவர்கிட்ட பேசினாரு, காலையில ஊழியத்துக்கு போய் சொன்னாரு, திறக்கப்படுவாயாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென். சுகம் அடைவாயாக. அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பெருகுவதாக. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ. அப்ப பேச வேண்டியவர்கிட்ட முதல்ல பேசுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து எப்ப நம்ம பிரகாசம் அடைவோம்? பேச வேண்டியவர்கிட்ட முதல்ல பேசி முடிச்சுட்டு, அதாவது உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும், நான் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன், இப்ப தேவ ஆவியில நான் நிரப்பப்பட்டிருக்கேன், தேவ பிரசன்னத்துல நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த நிச்சயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தோத்துறோம். இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் கட்டளையிட்டார், காற்றை பார்த்து கட்டளையிட்டார், கடலை பார்த்து கட்டளையிட்டார், இறையாதே அமைதலா இரு. அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். நடு ராத்திரியில அந்த சமுத்திரத்துக்கு மேல வராரு. அப்ப ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காம, தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய அளவு காத்து இராமல், நம்ம எதை சொன்னாலும் அங்க அது நடக்காது, காரியம் கைகூடி வராது. அப்ப ஜெபிக்க வேண்டிய அளவு. ஹல்லேலூயா. முதலாவது ஜோசுவா கர்த்தர்கிட்ட பேசினா, இரண்டாவது சூழ்நிலைகளை பார்த்து பேசினா. அந்த யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்க போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரசன்னத்துல கைகளை உயர்த்தி ஒன்னும் அவர்கிட்ட சொல்லணும்னு இல்லை, அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை மட்டும் பார்க்கிறேன், ஆண்டவர் சமூகத்தை மட்டும் பார்க்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் பார்க்கிறேன், உங்க முகத்தை பார்க்கிறேன். மனிதர்கள் முகத்தை இல்லை, மனிதர்கள் முகத்தை அல்ல, மனிதர்கள் முகத்தை அல்ல. மனிதர்கள் முகத்தை பார்த்தா அவங்க 1000 வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு என் பிரச்சனைக்கு, என் போராட்டத்துக்கு, என் சூழ்நிலைக்கு ஆண்டவரே உம்மை மட்டும் பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். அன்றைக்கு மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து செய்த விண்ணப்பம் ஒரு பெரிய அழிவையே மாற்றினது, ஒரு பெரிய தேவ கோபத்தையே மாற்றிவிட்டது. ஸ்தோத்திரம். நிகிரகம் பண்ணுவேன்ற இடத்துல அது அப்படியே மாற்றிவிட்டது. அன்றைய ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த காலங்களில ஆண்டவரே உங்க கட்டளைகளை, பிரமாணங்களை, நீதி நியாயங்களை நாங்க எங்க ஜீவியத்துல எங்கேயாவது ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலையின் நிமித்தம், ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்க எங்கேயாவது தவறி இருந்தா, எங்கேயாவது தவறி இருந்தா, எங்கேயாவது தவறி இருந்தா அது உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உணர்த்தின காரியத்தை, அந்த உணர்த்துகிற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வீராக. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே. ஜோசுவா கர்த்தர்கிட்ட பேசின பின்பு, ஜோசுவா கர்த்தரை நோக்கி பேசின பின்பு, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, ஸ்தோத்திரம், சூரியனை பார்த்து கிபியோனுல தரித்து நில், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய நாமத்துல நம்ம சொல்லுவது நடக்கும், அவருடைய நாமத்துல சொல்லுவது நடக்கும். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கு தடைகள் உடையும்,
அவர் நாமத்தை சொல்லும் போது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அவர் நாமத்தை சொல்லும் போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கத பாருங்க. கர்த்தருடைய நாமத்துல பேசுங்க, கர்த்தருடைய நாமத்துல பேசுங்க, கர்த்தருடைய நாமத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிரச்சனைக்கு, என் போராட்டத்துக்கு, என் அவமானத்துக்கு, என் அலைச்சலுக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தில். கடலின் அலைகளை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. காற்றை பார்த்து, கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு. இயேசு சொன்னார், அது கீழ் படிந்தது, அது கீழ் படிந்தது. இப்போ உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நெடு நாட்களா எங்களை விலகினப்படுத்தி, எங்களை உடைத்து, எங்கள் நம்பிக்கையை அற்று போக பண்ணுகிற எல்லா எதிரான, எதிர்மறையான நிலைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இருள்கள் விலகுவதாக, போராட்டங்களுக்கு முடிவு இயேசுவின் நாமத்தில், அலைச்சலுக்கு முடிவு இயேசுவின் நாமத்தில், அந்தகாரத்தின் தந்திரங்களுக்கு முடிவு இயேசுவின் நாமத்தில். எங்கள் எல்லைகளை தொடுகிற பிசாசின் எல்லா செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறிக்கப்படுவதாக. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து சொல்லுங்க. எல்லா சத்துருவின் கிரிகைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் முடிவு, இயேசுவின் நாமத்தில் முடிவு. அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து, அடைக்கப்பட்ட வழிகளை பார்த்து, அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. வழிகள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, நன்மைக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்திற்கான கதவுகள் திறக்கப்படுவதாக, இரட்சிப்புக்கான வழிகள் திறக்கப்படுவதாக, விடுதலைக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் விடுதலையை சொல்லுகிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையை சொல்லுகிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நன்மையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய சுபிட்சத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய செழிப்பை சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், மேன்மை அடைந்திருக்கட்டும். எல்லா சாபங்களும் முடிவுக்கு வரட்டும், எல்லா பாவ சாபங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடியே ஆண்டவரே, கையை உயர்த்தி இந்த வருஷத்தின் மீதம் இருக்கிற இந்த 58 நாட்கள் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும், நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ஷாகாலா ரீபாலா ராபாடா 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 ரேபல ரஹத்துனா மௌஷியா அந்தரே அப்கபரவஷ். அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரையே நோக்கி பார்ப்பேன். அவர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், அவர் என் பக்கம் திரும்புகிற வரைக்கும், அவர் என்ன பார்க்கிற வரைக்கும், அவர் என்ன பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிற வரைக்கும் என் அறக்கதவை பூட்டி ஜெபத்துல காத்திருப்பேன், அவரையே நோக்கி பார்ப்பேன். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். யோபு சொல்லுகிறான், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கும், என் கண்கள் காணும். நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ரட்சிப்புக்காக பார்ப்பேன், விடுதலைக்காக பார்ப்பேன், மனம் திரும்புதலுக்காக பார்ப்பேன். அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன்.
இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை போடுறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். ஒரு வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும், சூரியன் உதிக்கும். பிரகாசம் அடைவீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். ஆண்டவரே, உங்க முகத்தையே பார்த்திருப்பேன். இந்த 58 நாட்கள் உங்களுடைய முகத்தையே பார்ப்பேன். உங்க பிரசன்னத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் என்று ஒன்றும் இல்லை. உம்முடைய இரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும், சுத்திகரிக்கிறதுக்கு உண்மை உள்ளது, வல்லமை உள்ளது. எதெல்லாம் நன்மைக்கும் அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தடையாய் இருக்கிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். எல்லாம் அவருடைய ஒவ்வொருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தரித்து நிற்க வேண்டியவைகள் தரித்து நிற்கட்டும். இயற்கைகள் வழிகளை திறக்கட்டும். அனுகூலங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியை காண செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.